அன்பார்ந்த பெற்றோர்களே, நம்ம பெற்றோரா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நிறைய கோல்ஸ் வச்சிருக்கோம். நமக்கு பெற்றோருக்கு கோல்ஸ் இருக்குதா? வச்சிருக்கோமா நம்ம? அப்படி நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்க? ஒரு ஐடியல் சைல்டை வளர்க்கணும்னா, ஒரு ஐடியல் ஃப்யூச்சர் நம்மளுக்கு வேணும் நம்ம சைல்டுக்குன்னா கோல்ஸ் இருந்தால் தான் முடியும். எங்கே போகிறோன்னு தெரியறதுக்கு ஒரு வழி, ஒரு கோல் இருந்தால் தானே அங்கே போய் சேர முடியும் இல்லையா? இல்லைன்னா லைஃப் வில் பி லாஸ்ட். ஸோ கோல்ஸில் ரொம்ப முக்கியம் குழந்தையோட லைஃப்பில் இன்வால்வ்டாக இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு டெய்லி இன்வால்வ்டாக இருக்கணும். கூட சேர்ந்து இருந்து இன்வால்வ்டாக இருக்கணும். அதனால ரொம்ப ஓவராக எல்லா குழந்தைக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லலை. பட் எவ்வளோ அந்த குழந்தைக்கு தேவையோ அவ்வளோ இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும் சைல்டுக்கு. இன்னொன்று, அம்மாவும் அப்பாவும் ஒரே ரூல் சொல்லணும். 2 பேரும் ஆப்போசிட் ரூல் வேற வேற சொல்லிட்டு இருந்தா குழந்தை ஜாலியாக எஸ்கேப் ஆயிடும் அந்த நடுவில். ஸோ குழந்தை நல்ல ஃபாலோ பண்ணி வளரணும்னு சொன்னால் 2 பேரும் ஒரே ரூல் தான் சொல்லணும். வி ஷுட் யுனைட்டடாக இருக்கணும், சேர்ந்து நிற்கணும். நமக்குன்னு ஒரு கோல் இல்லையா? பேரண்ட்டுக்குன்னு ஒரு கோல், சில்ட்ரனுக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்போம் இல்லையா? நம்ம அந்த சில்ட்ரனோட கோல்ல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவங்க எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். வீட்லேயும் சரி வெளியும் சரி எல்லாரையும் நம்மளுக்கு மதிக்க தெரியணும். அந்த மதிக்க தெரிஞ்சோன்னா என்ன ஆகும்னா, பசங்களை அடுத்த கோல் என்னன்னா, அவங்க எல்லாருக்கூடையும் சோஷியபிளாக இருக்கணும். சோஷியபிளானா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அண்ட் எங்கே பசங்களை வச்சாலும் அவங்க நல்ல சோஷியலாக அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா, தானே செய்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாட் இஸ் கால்டு ஹெலிகாப்டர் பேரண்டிங் இல்லை? நம்ம ரொம்ப இன்வால்வ்டாக என்ன பண்ணிடுவோம்னா, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அவங்களுக்கு காலையிலே டைம் டேபிள் எடுத்து வைப்போம், அவங்களுக்கு பென்சில் எடுத்தியான்னு கேட்போம். அப்புறமா 4th 5th கூட பசங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, அதுக்கும் பெரிய கிளாஸில் கூட போய் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஊட்டி விடுவாங்க. இல்லை, நம்ம பசங்களை அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே செய்ய வச்சோன்னா அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். பொறுப்புணர்ச்சி வர்றது ஒரு கோலாக இருக்கணும் நம்மளுக்கு பசங்களுக்கு. அண்ட் பொறுப்புணர்ச்சி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்கள ஓரளவு விட்டு அவங்களே செய்ய வைக்கும்போது அந்த பொறுப்புணர்ச்சி தானே வந்துடும். பொறுப்புணர்ச்சி தானே வரும்போது எல்லாமே கூட சேர்ந்து வரும், எல்லா நல்ல விஷயங்களும் அதோட சேர்ந்து வரும். இப்படி இந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் வீட்டில் இல்லையா? பேரண்ட்ஸ்குள்ள கோல்ஸ் இன்னொன்று என்னென்னா, ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணால் மட்டும் குழந்தை ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. நீங்களே ரூல்ஸை உடைச்சா குழந்தை அது என்றைக்குமே ஃபாலோ பண்ணா. ஸோ நீங்கள் முதல்ல அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நடந்து அதை பார்த்து குழந்தை ஃபாலோ பண்ணும். இன்னொன்று, ஃபேமிலியில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும். ஃபன், மியூசிக், லாஃப்டர் இதெல்லாம் ஃபேமிலியில் இருந்தால் தான் குழந்தைக்கு சின்ன வயசில் உள்ள நினைவுகள்லாம் சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். லேட்டர் லைஃப்பில் கஷ்டங்கள் சந்திக்கிறப்போ இந்த ஹாப்பி மெமரிஸ் தான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் இவென்ச்சுவலாக அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் ஃபேமிலியில் நம்ம வச்சுக்கிறது என்னென்னா, எப்போவுமே உண்மை சொல்கிறது. குழந்தை உங்ககிட்ட போய் சொன்னாலும் நீங்கள் குழந்தைகிட்ட போய் சொன்னாலும் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆகலைன்னா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு கோலுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே உண்மை சொல்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று மிச்சவங்களை மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறது. குழந்தை அம்மா அப்பா இல்லை ஓல்டர் பீப்புளை மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறது, மிச்ச குழந்தைங்களோட திங்ஸை மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏற்கனவே ரொம்ப மரியாதையான சமூகம், சொசைட்டி நம்மளுது. என்னென்னா, நம்ம பெரியவங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவோம். அப்படி பெரியவங்களை மரியாதையாக நடத்தும் போது நம்ம திருப்பி வீட்டில் அந்த பெரியவங்களை பற்றி இல்லை நம்மளை விட வயதுக்கு மூத்தவங்களை பற்றி பேசும்போது அதே மரியாதையோடு பேசணும். அதுதான் நம்ம மாடல், அவங்களுக்கு மாடலாக இருக்குது. நம்ம வெளியே ஒன்று பேசிட்டு வீட்டில் இன்னொன்று
ரொம்ப மோசமா பேசினோம்னா பசங்களுக்கு வந்து புரியாது. அது அம்மா அப்பா என்னதை டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்கங்கிறது புரியாது. ஆனா அதே மோசமா நம்ம யாரை வேணா பேசலாம், எப்ப வேணா பேசலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும். அதனால அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதில் நம்ம எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கோம்னு எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது தான் நாம் என்னென்னா அந்த அந்த மரியாதை ஒருத்தர் மேலே இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொல்லும்போது பசங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க அதை திருப்பி எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. இந்த எதிர்த்து சொல்லாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல குணம். எதிர்த்து பேசாமல் இருக்கிறது வந்து அது மரியாதையோட சேர்ந்து வரும். மரியாதை ஒரு ஆள் மேலே இருந்தா அந்த மரியாதை வந்து அவங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த எதிர்த்து பேசாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு வந்து ஃபேமிலி அந்த ஒரு இண்டிவிஜுவலோட கோல் அட்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் முதல்ல செய்யணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளால அது செய்ய வைக்கவே முடியல பசங்களை. நானும் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். என்னோட டாட்டர் ஃபேமிலி, சன் ஃபேமிலி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு வந்து பேரண்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் சொன்ன உடனே அவங்கெல்லாம் செஞ்சுருவாங்க. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதோடு சேர்ந்து வர்றது என்னென்னா நம்ம உண்மை பேசும்போது பசங்கிட்ட அண்ட் நம்ம சொன்ன முதல்ல அவங்க நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம எல்லாரையும் மரியாதையோடு நடத்தும் போது அதே சமயத்தில் நம்ம அவங்களுக்கும் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருக்கும்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே. ஏன்னா உண்மை சொல்லணும். ஸோ உங்கள் பசங்க உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு போகும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கே போகிறீங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் போகிறாங்க, யார் எந்த இடத்துல இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எல்டரோட ஃபோன் நம்பர், இதெல்லாம் தெரியும் போது நம்மளுக்கு சேஃப்டியும் சரியாகும், ரூல்ஸும் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. நம்ம நினைக்கிற கோல் ஒரு நல்ல குழந்தைய மென்டலி ஸ்ட்ராங், கேப்பபிள், கான்ஃபிடென்ட் சைல்டை இதனால் நம்ம உருவாக்க முடியும். இன்னொரு ஃபேமிலி ரூல் என்னென்னா அன்பாக இருக்கணும். லைக் சிப்ளிங் கூடவோ இருக்கட்டும், மிச்ச வெளியே ஆட்கள் கூடவோ இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு நிம்மதி தரும். ஆர்கியூ பண்ணாமல் இருக்கணும் குழந்தை, அதாவது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும், அந்த ரூலை எப்படி அச்சீவ் பண்ண முடியுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.